அடடடா, இது மாதிரி தேன்லாம் அழிச்சு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. ஆமாங்க, இன்னைக்கு நானே எங்க பசங்களும் ஒரு இடத்துக்கு தேன் அழிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க போய் பார்த்தாக்கா ஒரு கல்லுக்கு கீழே நிறைய அடுக்கு தேன் இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மட்டையை கொளுத்தி அதுல இருந்து புகையை போட்டு தேனீச்சி எல்லாம் துரத்தி அனுப்பிச்சிட்டேன். சரி, தேனீச்சி எல்லாம் பறக்குதே, நம்மள கடிச்சிருமேன்னு சொல்லிட்டு நானும் தூரமா ஓடி போயிட்டேன். ஆனா எங்க பசங்க எல்லாருமே அதுல இருந்து தேனடியை எட்டுன்னு வந்து அதுல இருக்கிற தேனை எல்லாத்தையுமே உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சுட்டானுவா. என்னதான் நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் சத்தியமா நமக்கு இது மாதிரி சுத்தமான தேன் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீங்க யாரெல்லாம் உங்க பசங்க கூட இது மாதிரி சுத்தமான தேனை அழிச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த தேன்ல அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது. இந்த தேனை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பா தீக்காயங்களுக்கு இந்த தேனை ஒரு மாமருந்தா பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேனை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாக்கா செரிமானம் மேம்படும், மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த தேனை. சரிடா பசங்களா, நீங்க சாப்பிட்டதெல்லாம் போதும், எனக்கும் கொஞ்சோண்டு தேன் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே இந்த தேன் சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. இது மாதிரி நானே எங்க பசங்களும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தேனை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.